தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை. இன்று முதல் அடுத்த 3 நாட்கள் அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தால் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்வு. ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையில் இன்று 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பு. நாளையும் இதே அளவு வெப்பம் நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் 3 இடங்களில் சதத்தை கடந்து வாட்டி வதைத்த வெயில். அதிகபட்சமாக திருத்தணியில் 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சுட்டெரிக்கும் கோடை வெயிலை சமாளிக்க வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிறப்பு ஏற்பாடு. வாட்டர் ஸ்பிரிங்க்லர், கூண்டுக்கு மேல் நனைந்த சாக்கு பைகள், குளிக்கவும் குடிக்கவும் குழாய்கள் அமைப்பு. நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க திட்டம். அமெரிக்காவில் உள்ள சாலைகளுக்கு இணையாக மாற்றப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு கெடு விதிக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் வன்முறை. வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை 150 பேர் கைது. துணை ராணுவப்படை கண்காணிப்பு. இந்தியா, மியான்மர், தஜிகிஸ்தானில் இன்று காலை 1 மணி நேரத்தில் 4 முறை நில அதிர்வு. பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்ற போதிலும் அதிர்வை உணர முடிந்ததாக மக்கள் தகவல். சமூக நீதி வழிகாட்டி என போற்றப்படும் BP மண்டல் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நினைவஞ்சலி. சமூக நீதிக்கான முயற்சிகள் புதிய வடிவங்களில் எதிர்ப்பை எதிர்கொள்வதாகவும் போராட்டம் இன்னும் முடியவில்லை எனவும் பதிவு. அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முதலமைச்சருக்கு மரண பயம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். இன்னும் 1 வருட காலம் இருக்கிறது, அதுவரை ஆடுங்கள் எனவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பல்வேறு இஸ்லாமிய கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தல். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தவிக தலைவர் விஜய் வழக்கு. ஏற்கனவே திமுக சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தவிகவும் உச்சநீதிமன்றத்தை நாடியது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனிடம் துணைவேந்தர் நியமனம் குறித்த கேள்வி. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு சட்டப்படி முதல்வரின் ஆலோசனை பெற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பதில். பிறகு முறையாக சரியாக சட்டப்படி உரிமைப்படி முதல்வருடைய ஆலோசனை பெற்று நீங்கள் சொல்லுகிற எல்லா உயர்கல்வித்துறை சம்பந்தப்பட்ட மேல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பாமக தலைவராக தொடர்ந்து செயல்பட போவதாக அன்புமணி அறிவித்ததால் கொண்டாட்டம். திண்டிவனத்தில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தொண்டர்கள் மகிழ்ச்சி. போராளி தமிழீழம் போராளி மருத்துவரையா வாழ்கவே மருத்துவரையா வாழ்கவே
சென்னை அடுத்த அக்கரையில் உள்ள அன்புமணியின் இல்லத்தில் அவரை சந்தித்தார் முகுந்தன் பரசுராமன். பாமக தலைவர் சர்ச்சைக்கு நடுவே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெறவுள்ள பகுதியில் அன்புமணி ஆய்வு. பாமக தலைவர் பிரச்சனை தங்களது உட்கட்சி விவகாரம், அதை தங்களுக்குள் பேசி தீர்த்துக் கொள்வோம் என திட்டவட்டம். இது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டு அதே நேரத்தில் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். மூன்று நாட்களுக்கு பிறகு பாமக நிறுவனர் என்ற பெயருடன் ராமதாஸ் சித்திரை நாள் வாழ்த்துச் செய்தி. தலைவர் விவகாரத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று தெரிவித்திருந்த நிலையில் சமரசம் ஏற்பட்டு விட்டதாக நிர்வாகிகள் வட்டாரத்தில் தகவல். கூடுதல் தொகுதிகள், ஆட்சியில் பங்கு என்று ஆசை வார்த்தை கூறி விசிகாவை அழைத்ததாக திருமாவளவன் பேச்சு. இத்தகைய சராசரி அரசியல் நடைமுறைக்கு தங்கள் இயக்கம் ஒருபோதும் இடம் கொடுக்காது என திட்டவட்டம். பெற்று தர முடியும், ஆட்சியிலே பங்கு தர முடியும். நீங்கள் திமுக அணியை விட்டு வெளியே வாருங்கள். சராசரியான இந்த அரசியல் நகர்வுகளுக்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுத்ததில்லை. அப்படிப்பட்ட ஊசலாட்டத்தில் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இல்லை. திருமாவளவன் பேசுவதற்கு முன்பாக மேடையில் குவிந்த விசிக தொண்டர்கள் நேரடியாக சென்று சத்தமிட்டு அனைவரையும் கீழே இறங்கச் செய்த திருமாவளவன் போதை மாத்திரைகள் இந்தியா மார்ட் நிறுவனம் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக புகார். பல்வேறு மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் போதை மாத்திரைகளை இந்தியா மார்ட் வாயிலாக இளைஞர்கள் சுலபமாக வாங்கிக் கொள்வதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையங்களில் இந்தியா மார்ட் நிறுவன சிஇஓ மற்றும் அதன் இயக்குநர்கள் மீது வழக்கு பதிவு. போதை மாத்திரைகள் இந்தியா மார்ட் நிறுவனத்தில் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் மீன்பிடி தடைக்காலம் தொடக்கம். மீன்கள் வரத்து குறையும் என்பதால் ஆர்வமுடன் மீன்களை வாங்கிய மக்கள். மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஜான் ஜெபராஜை சுற்றி வளைத்து கைது செய்த தனிப்படை போலீசார். கோவை போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வரும் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு. வரிச்சியூர் செல்வத்தை போலீஸ் தேடுவதாக கூறிய நிலையில் திடீரென மதுரையில் பேட்டி. தாம் கோவைக்கு சென்று 13 ஆண்டுகள் ஆகிவிட்டதாக செய்தியாளர் சந்திப்பில் கலகலப்பு. பக்கம் போய் 13 வருஷம் இருக்கும். நான் சொல்ல கோயம்புத்தூர் பக்கம் போய் நான் 13 வருஷம் இருக்கும். இது எப்படி வருது என்னன்றது எனக்கு ஒன்றும் புரியவே. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என சென்னையில் காங்கிரஸ் சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு. செல்வ பெருந்தகையின் புகைப்படத்துடன் துணை முதலமைச்சர் என்ற வாசகமும் உள்ளதால் சலசலப்பு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது போல போஸ்டர் ஒட்டியதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். கட்சியின் மாநில செயலாளர் ஏவிஎம் ஷெரீப் 15 நாட்களில் விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவு.
தடை செய்யப்பட்ட 1.3 கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி திமுக கவுன்சிலர் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார். கடலூரில் லாரி ஓட்டுநர்களிடம் வழிப்பறி செய்யும் சம்பவம் தொடர்வதால் நீடிக்கும் அச்சம். கிராவல் மண் ஏற்றி வந்த லாரியை மறித்து ஓட்டுநரிடம் 25,000 ரூபாய் பணம் பறிப்பு. உதகை அருகே குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் வன விலங்குகள். சிறுத்தை, கருஞ்சிறுத்தை, கரடி ஒன்றாக உலா வருவதால் மக்கள் பீதி. சென்னை சோழிங்கநல்லூரில் ஐடி ஊழியரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 கைது. மது அருந்துவதற்காக வழிப்பறியில் ஈடுபட்டதாக கானா ஹரியையும் கைது செய்த போலீசார். ஜப்பானின் ஒசாகா நகரில் தொழில்நுட்ப கண்காட்சி தொடக்கம். 160 நாடுகள் பங்கேற்பு. 6 மாத காலம் நடைபெறும் கண்காட்சி. தாய்லாந்தில் பாரம்பரியமான முறையில் தண்ணீரில் புத்தாண்டை வரவேற்ற மக்கள். ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை பீச்சியடிக்கும் விழாவில் பங்கேற்று சுற்றுலா பயணிகளும் உற்சாகம். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாட்டம். குருத்தோலைகளை கைகளில் ஏந்தியபடி உணர்ச்சி வசப்பட்ட கிறிஸ்தவர்கள். குருத்தோலை ஞாயிறை வண்ணமயமாக கொண்டாடிய போலந்து நாட்டு மக்கள் காகிதத்தால் செய்யப்பட்ட விதவிதமான பூக்களை ஏந்திச் சென்று உற்சாகம். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்று நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் பயங்கர சேதத்தை சந்தித்த நிலையில் தற்போது இயல்பு நிலை.